அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது என்று கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாரும் இங்க அல்லாஹ்வுடைய கட்டளைய கடைபிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். அல்லாஹ் சொல்றத அப்படியே பின்பற்றுவதற்காக எல்லா விஷயங்களையும் உங்களோட வியாபாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டு தொழுகைக்கு அறிவிக்கப்பட்டா நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளான் ஒண்ணு தொழுது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம், சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு ஈவினிங் என்ன பண்ண போறோம், இந்த ஆஃப்டர்நூன் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது அல்லாஹ் கூட சொல்றாங்க, தொழுதுட்டு நீங்க அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரங்களை தேடி நீங்க பதவி செல்லுங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாருமே ஒரு பிளான் வச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பிளான் என்ன, அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு பர்சனல் பிளான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போகலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு வசனத்தை படிச்சு ஆரம்பிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 34 நாம் அறிந்திருக்கக்கூடிய மற்றும் அறியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப நல்லது. அதாவது நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கவே தெரியாது. அது அல்லாஹ் நம்மளுக்கு அந்த அறிவை கொடுக்கவே இல்லை. அதைத்தான் நம்ம இந்த வசனத்துல பயன்படுத்தும். அதை படிக்கிறேன். வேலையை பற்றிய அறிவு கடவுளிடமே உள்ளது. அவர்தான் மழையை இறக்கி அனுப்புகின்றவர். மேலும் கர்ப்பத்தில் உள்ளவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். எந்த ஆத்மாவும் நாளை அதற்கு என்ன நிகழும் என்பதை அறியாது. மேலும் எந்த நிலத்தில் அவனோ அல்லது அவளோ மரணிப்பார் என்பதையும் எவர் ஒருவரும் அறிய மாட்டார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், நன்கறிந்தவர். அதாவது இந்த குரான் இறக்கப்பட்ட நேரத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அது நம்ம லேட்டஸ்டா டெக்னாலஜி வச்சு சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நமக்கு ரஷாத் கலீஃபா சொல்றது வரைக்கும் 2280 தெரியாது. வேலையை பற்றிய அந்த அறிவு தெரியாது. அப்புறமா கர்ப்பத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்கிற இந்த டெக்னாலஜிக்கு முன்னாடி தெரியாது. அதாவது மழை பெய்யறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா இப்ப நம்ம எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்றோம். அதுதான் அல்லாஹ் சொல்றாரு. இதெல்லாம் அல்லாஹ் கிட்டதான் இருக்கு. ஆனா சில விஷயங்களை நம்மளுக்கு தெரியப்படுத்துறது. ஆனா தெரியப்படுத்தாத விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் அதுக்கு அடுத்து அதே கீழே சொல்றாரு. எந்த ஆத்மாவும் நாளை அதற்கு என்ன நிகழும் என்பதை அறியாது. மேலும் எந்த நிலத்தில் அவனோ அல்லது அவளோ மரணித்தார் என்பதையும் எவரோடும் அறிய மாட்டார். இந்த விஷயம் எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? இத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு தெரியும், நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம டைம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்தே நம்மளோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்னைக்கு நாம மரணிக்கிறோம், எங்க மரணிக்கிறோங்கிறது அல்லாஹ் கிட்ட தெரிஞ்ச விஷயம். அது நமக்கு தெரியாது. ஆனா அதை நோக்கிதான் நம்ம ஜேர்னியே இருக்கு. நம்மளோட ஜேர்னி அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நேரம் அல்லாஹ் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இது நம்ம நேரம், நம்மளோட பர்சனல் டைம், மை ஓன் டைம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்றோம். என்னென்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில. சில பேர் ஒரு மாசத்துக்கு பண்ணுவாங்க, வருஷத்துக்கு பண்ணுவாங்க, 20 வருஷத்துக்கு கூட பண்ணுவாங்க. நம்ம ஒரு 70-80 வருஷம் வரை இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு கூட பிளான் பண்றவங்களா இருக்காங்க. ஆனா இந்த டைம் நம்ம டைம் இல்லை, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அவரோட டைம்.
அவர் வந்து நம்ம வீழ்ச்சி அடையணுங்கிறதுக்காக அவர் நம்மளுக்கு கொடுத்துல. இது நம்ம டைம் நினைக்கிறதுனால இப்படி பிளான் பண்ணும். இதே அல்லாஹ் நமக்கு கொடுத்த டைம் அப்படின்னா நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, நம்ம வந்து மீட்சிக்காக அல்லாஹ்வை சென்றடைவதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் இல்லையா? சோ இப்ப இப்படி அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட், இந்த டைம்ங்கிறதே வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு, அதாவது நம்ம இப்ப மாணவர்கள் சொன்னாங்க, இவங்க ஏன் நாங்கதான் உங்களுடைய பிரபலத்துக்கு தொழிற்சிட்டு அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து சொல்ற, நான் அறியாத நீங்கள் அறியாத நான் அறிவேன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கறதே இந்த டைம் தான், வேற எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இதுதான் கிஃப்ட், இதுதான் பிளஸிங். இதுக்கு அடுத்துதான் மற்ற பிளஸிங். இந்த டைம் நம்மளை கொடுத்துருக்காங்க, நம்மளை வீழ்ச்சி அடைஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த டைம்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுலயே அதாவது முதல்ல அடுத்த 22:47 பார்ப்போம். அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய அவருடைய நாள், ஒரு நாள் என்பது நம்மளுடைய 1000 ஆண்டுகளுக்கு சமமானது அப்படிங்கிறத அந்த வசனத்துல சொல்றது. 22:47 தண்டனையை கொண்டு வருமாறு அவர்கள் உங்களிடம் சவால் வருகின்றனர். மேலும் கடவுள் ஒருபோதும் தனது முன்னறிவிப்பை பூர்த்தி செய்ய தவற மாட்டார். உங்களுடைய இரட்சகரின் ஒரு நாள் என்பது உங்களுடைய 1000 ஆண்டுகளை போன்றதாகும். அதாவது தண்டனையை கொண்டு வர மாதிரி வாங்க அப்படின்னு சவால் பண்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு, அவர் தன்னுடைய முன்னறிவிப்பை பூர்த்தி செய்ய தவறுவதே இல்லை. அவரோட முன்னறிவிப்பு வந்து கண்டிப்பா இட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய இரட்சகரின் ஒரு நாள் என்பது உங்களுடைய 1000 ஆண்டுகளை போன்றதாகும். இது வந்து ஒரு அளவீடு. நம்ம இன்னொரு வசனத்திலையும் பார்க்கலாம், 6 நாட்கள்ல படிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது அதுக்கு ஃபுட்பால் அசம்பிள் பண்ணுறது இது ஒரு அளவீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 6 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவீடு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மெஷர்மெண்ட். அவ்வளவு. இதே இதை வந்து இன்னொரு வசனத்துல சொல்றாரு, 70 அதாவது மாணவர்கள் தங்களுடைய அறிக்கைகளோட 50,000 ஆண்டுகளுக்கு சமமானது நாளில் மேலேறி செல்கின்றனர் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப இங்க வந்து இது 22:47. இன்னொரு வருஷம் பார்த்தோம்னா 32:5 பார்க்கலாம். 32:5 பார்த்துக்கோம். அதுலயும் அதேதான். வானங்கள் முதல் பூமி வரை அனைத்து விஷயங்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவருக்கு ஒரு நாள் என்பது உங்களுடைய 1000 வருடங்களுக்கு சமமானதான். இங்கேயுமே வந்து என்ன சொல்றாரு, எல்லா கட்டளைகளும், அதாவது எல்லா விஷயங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன சொல்லிட்டு உங்களுடைய 1000 வருடங்களுக்கு சமமானது அந்த ஒரு நாள் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இங்க வந்து என்ன சொல்றது, இதுல வந்து கட்டளைகளோட அவங்க மாணவர்கள் இறங்கி வருவதாக நம்ம பார்க்க முடியுது. அதை நீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். இதுல போடல, பட் மாணவர்கள் இறங்கி வர்றது, அதாவது மாணவர்களும் அந்த ஆவியானவர் இறங்கி வர்றதா அந்த கட்டளைகளோட டிசென்ட் அப்படிங்கிறது, அந்த டிசென்ட்ங்கிறதுல தான் இந்த வசனமே இண்டெக்ஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம். அதுல நம்ம 70 பார்க்கும்போது என்ன இருக்கும், ஏறி போறாங்க அப்படின்னு. அந்த இடத்துல ஏறி போகும்போது 50,000 வருடங்கள் சொல்றாரு. இதுல வந்து 1000 வருடங்கள்னு சொல்றாரு. அப்ப இது என்ன வேற கான்ட்ரடிக்ஷனா அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷன் இல்ல. அதாவது இதுல வந்து இது வேற விஷயம், அது வேற. இதுல இறங்குறத சொல்றாரு, அதுல ஏறினாங்கிறாரு. ரெண்டுமே வந்து தூரம் வேற, பயணம் வேற. அதை பற்றிய அறிவு நம்மளுக்கு இல்ல. ரப்பி சிந்தனையுமா அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்றாரு, ஒரு அளவீடா சொல்றாரு. 1000 ஒரு நாள் என்பது 1000 வருடங்களுக்கு சமம்ங்கிறாரு. அங்க வந்து ஏறி போகும்போது 50,000 வருடங்களுக்கு சமம் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம், நம்ம இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டினுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தா மேக்சிமம் ஒரு 3 நாள் இருக்கும். அது வந்து டோட்டல் இப்ப நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன். அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ஆவரேஜா ஒரு 70 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் கொசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 நாள். ஆனா அது வந்து பிறந்து, அது வளர்ந்து, அது உணவு சாப்பிட்டு, அது இனப்பெருக்கம் செஞ்சு, அதுக்கப்புறம் அது வந்து அந்த அதனுடைய
ஜெனரேஷனை பார்த்துட்டு இறந்து போகுதில்ல. எல்லாருக்குமே இது மாதிரியான ஒரு லைஃப் சைக்கிள், நம்மளுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் எல்லா உயிரினங்களுக்குமே. ஆனா அது என்ன பண்ணுவோம், 3 நாள்ல முடிச்சு நம்மளுடைய பார்வையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய 3 நாள் அப்படிங்கிறது அதனுடைய வாழ்நாள். அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றாரு, என்னுடைய ஒரு நாள் என்பது உங்களுடைய 1000 ஆண்டுகள். நம்ம கொசுக்கு பார்க்கும்போது 3 நாள் கொசுக்க நம்ம பேசணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, என்னோட 3 நாள்ல உன் வாழ்க்கையே இருக்குப்பா அப்படின்னு. அல்லாஹ் சொல்றாரு, என்னோட ஒரு நாள் உங்களோட 1000 ஆண்டுகள் இருக்கும். இது ஒரு அளவீடு தான், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற. இப்ப இந்த மாதிரியா ஒரு பார்வை இருக்குல்ல, இப்ப இப்படி இருக்கும்போது இன்னொரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை பார்க்கணும். அதாவது 36:82. அதாவது ஆகு என்று சொன்னவன ஆயுது. எந்த கட்டளையையும் நிறைவேற்ற அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் பால் ஆகு என்று கூறுவதே உடன் அது ஆகி விடுகின்றது. அவர் என்ன சொல்றாரு, ஆகு அப்படின்னு சொன்னாலும் அது ஆயுது அப்படிங்கிறது. அப்ப ஆகுன்னு டைம் தேவையா அப்படின்னா டைமே தேவையில்லை. கடவுளுக்கு டைமே தேவையில்லை. அவர் ஆகுன்னு சொன்னாலே எல்லாமே ஆகும். ஆனா இந்த ஆகுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அவர் எடுத்துக்கக்கூடிய அந்த ஆகுங்கிற அந்த ஒரு செகண்டோ அது எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. அதுக்குள்ளதான் நம்மளோட இந்த லைஃப் ஸ்பேன்ல இந்த டோட்டல் சமுதாயம், மனித சமுதாயத்தோட லைஃப் ஸ்பேனே வருது. நம்ம சொல்றோம் ஆரம்ப காலத்துல சயின்ஸ் இன்னும் அட்வான்ஸ் ஆகாத நேரத்துல நம்ம 10,000 வருஷம் மனித வாழ்க்கை பேசிருப்போம். இல்லாட்டி அதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். சயின்ஸ்ல நம்ம கத்துக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறோம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா பிக் பேங் தியரியில இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதனால பிக் பேங் தியரி வரைக்கும் தான் நமக்கு டைமே தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியாதனால நம்மளுக்கு டைம் தெரியும். அது மாதிரிதான் நம்ம எவ்வளவு தூரம் பின்னாடி நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கோமோ அவ்வளவு தூரம் நமக்கு டைம் தெரியுது. இப்ப இந்த மொத்த டைமுமே இது இன்னும் நமக்கு நம்ம அறிந்திருக்கிறபடி பார்த்தா 2280 இல்லையா, அது வரைக்கும். இப்ப இந்த மொத்த டைமுமே அல்லாவுக்கு ஆகுங்கிறது தான். ஆனா இந்த ஆகுங்கிறதுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய டோட்டல் லைஃபே வாழ்ந்துருக்கணும். நம்ம பிறக்கிறோம், நம்மளுடைய செயல்களை செய்யறோம். அப்ப அல்லாஹ் சொல்றாரு, உங்களுடைய அவருடைய ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகளுக்கு சமம்னா நம்ம எவ்வளவு சின்ன டைம்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த சின்ன டைமை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க டைம் தொடர்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். 1 நாள் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்வோட திரும்புவோம். தூக்குவில அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கொடுக்கின்றேன். அப்ப நம்மளோட அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிஃப்ட்ங்கிறது அல்லாஹ்வுடைய பார்வையில நோ டைம் தான். நம்மளால அதுதான் நம்ம கொடுக்க ஆகுது அப்படிங்கிறதுலதான் எல்லாமே நடக்குது. ஆனா நம்மளுடைய பார்வையில தான் நம்ம பெருசா பார்க்கிறோம். அந்த கிஃப்டை நம்ம எப்படி பயன்படுத்துறது, அந்த கிஃப்டை அந்த டைம்ல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 57:4 57:4 இதுல பாருங்க, அது நம்ம முன்னாடி சொன்னதுதான். அவர்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தவர், பின்னர் அனைத்து அதிகாரத்தையும் ஏற்றுக்கொண்டவர். பூமிக்குள் நுழைகின்ற ஒவ்வொன்றையும் அதிலிருந்து வெளியில் வரும் ஒவ்வொன்றையும், பூமிக்குள்ள நுழையிற ஒவ்வொன்று, அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒவ்வொன்று, விண்ணிலிருந்து இறங்கி வரும் ஒவ்வொன்றையும், அதில் ஏறுகின்ற ஒவ்வொன்றையும் அவர் அறிவார். இப்ப இதே நம்ம அந்த முன்னாடி 2 வருஷம் மாணவர்கள் இறங்கி வருவாங்க, அது ஏறுறாங்கிறது டிஸ்டன்ட் அண்ட் அஸ்டன்ட். அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. அதாவது உள்ள கீழே எது இறங்கி வருது, மேல போகுது. இறங்கி பூமி வானத்துல இருந்து இறங்கி வர்றது, மேல ஏறுறது. இது எல்லாத்தையும் நல்லா அறிந்தவரா இருக்கிறாரு. மேலும் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவர் உங்களுடன் இருக்கிறார். இப்ப நம்ம எங்க இருந்தாலும் சரி அவர் நம்மளோட தான் இருக்காரு.
அதே நம்ம இன்னொரு வசனத்துல பார்ப்போம், அல்லாஹ் வந்து 7 பிரபந்தங்களையும் மடிச்சு வச்சிருக்கிறதாகவும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதாகவும் தெரிஞ்சு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அதைத்தான் நம்ம இதுல பாக்குறோம். அதாவது அவர் வந்து கிறிஸ்துக்குள்ள நம்ம பூமி பிரபஞ்சங்களையே வச்சிருந்தாலும் அவர் அவ்வளவு சின்ன படைப்பா தான் நம்ம இருக்கிறோம். பட் அப்பவுமே நம்ம கூட இருக்கிறதா சொல்றார். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவர் உங்களுடன் இருக்கின்றார், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பார்ப்பவராக கடவுள் இருக்கின்றார். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அவர் சும்மா நம்மளை விட்டுறல, நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் வந்து அந்த 70 நாள்ல வந்து வானவர்கள் வந்து தங்கள் அறிக்கைகளுடன் மேலேறுகிறார்கள். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். 70 நாள்ல படிச்சுடுறேன். 70 அதாவது வானவர்கள் தங்களுடைய அறிக்கைகளுடன் 50,000 வருடங்களுக்கு சமமான நாளில் அவரிடம் மேலேறுகின்றனர். இதுதான் அந்த வசனம் நம்ம முன்னாடி பார்த்தது. அதாவது வானவர்கள் வந்து அறிக்கைகளுடன் இறங்குறாங்க. இதுல வந்து அறிக்கைகள்னு போட்டிருக்காங்க, அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. அரபில பார்த்தோம்னா வல் ரூஹ் அப்படின்ற வார்த்தை. அது வந்து நம்ம அதே வார்த்தை வல் மலாய்க்க வல் ரூஹ்ன்ற வார்த்தை தான் வந்து இந்த 32 அஞ்சலியுமே இருக்கு. 32 அஞ்சலியும் அதான் இருக்கு, இதுலயும் அதான் இருக்கு. அதுல வந்து வானவர்கள் இறங்கி வர்றதாகவும் இதுல வந்து மாணவர்கள் ஏறுறதாகவும் இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப வந்து நம்ம இந்த வசனங்கள் இறங்குறது ஏறதான் இந்த 57 நாள்ல எல்லாம் வந்து சொல்றாரு. அவர் ஒவ்வொன்றும் இறங்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அறிஞ்சிருக்கிறேன், ஏறக்கூடிய ஒவ்வொன்றையும் அறிஞ்சிருக்கிறேன், நீங்க எங்க இருந்தாலும் நான் வந்து உங்க கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறதாவும் எல்லாம் சொல்றாரு. தொடர்ந்து 57 3 பார்ப்போம். இப்ப இந்த 57 4 படிச்சிருக்கீங்களா? அதுக்கு மேல இதை சொல்றதுக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் அவர் என்ன சொல்றாரு? அவர்தான் முதன்மையானவர் மற்றும் முடிவும் ஆனவர். அவர்தான் அதான் நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து பூமி எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சிருந்தாலும் அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு. மேலும் வெளியில் இருப்பவரும் அவர்தான், உள்ளிருப்பவரும் அவர்தான். நம்மள கைக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா, நம்ம கூடவே இருக்கிறாருன்னா, அதுக்குள்ளேயே இருக்கிறாரு, எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுட்டு வெளியவும் இருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்துக்கிறோம். அவர் அனைத்து விஷயங்களையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து அல்லாஹ்வுடைய டைம், அதை வந்து எப்படி அவர் வந்து கட்டுப்படுத்துறாரு, அதை நம்மளுக்கு கிஃப்டா கொடுக்குறாருங்கிறத பார்த்துருக்கோம். இப்ப 2 உதாரணங்களை சொல்றாரு. அதாவது 2:259 அதை நான் வந்து வசனம் படிக்கல, ஆனா எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு கோஸ்ட் சிட்டி, அந்த சிட்டிக்குள்ள வந்து போற அந்த அவர் வந்து வியக்கிறாரு, எப்படி அல்லாஹ் வந்து மீட்பு எழுப்புறாரு அப்படிங்கிறத அவர் வியந்து பார்க்கும்போது அவர் மரணத்துல ஆழ்த்திடுறாரு. அவர் மரணத்துல ஆழ்த்திட்டு திருப்பி எழுந்திருச்சு எழுப்புறாரு. எழுப்பிட்டு கேட்கிறாரு, எவ்வளவு நாள் நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு நாளின் பகுதியோ ஒரு நாளோ இருந்தேன் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு, 100 வருஷங்களுக்கு அவர் எழுப்புனதா சொல்றாரு. அப்ப மரணிச்சவருக்கு 100 வருஷம் போனதே தெரியல, 100 வருஷம் எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியல. அப்ப நம்ம வந்து அந்த மரணத்துக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு, பார்ட் ஆஃப் டே இருந்தேன் அப்படின்னு. அதே எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து கேவ் மேன், அந்த யங் மேன் அவங்க வந்து மரணத்துல வந்து எழுதிக்கிறாங்க, பார்ட் ஆஃப் டே இருந்ததான் சொல்றாங்க. ஆனா 309 வருஷம் இருந்ததா எல்லாம் சொல்றாங்க. அப்ப பார்வை வந்து வேறையாது. அவங்க மரணத்துக்கு அப்புறமா அவங்க பார்ட் ஆஃப் டே தான் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பார்ட் ஆஃப் டேல ஒரு 100 வருஷம்னா 4 ஜெனரேஷன் போயிடுச்சு இந்த பூமியில. அவங்க பூமியில தான் இருந்திருக்காங்க. 350 வருஷம்னா 12 ஜெனரேஷன் போயிடுச்சு. ஆனா அவங்க எந்திரிச்சவங்க அவங்க என்ன சொல்றாங்க, பார்ட் ஆஃப் டே தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. இதே இத அல்லாஹ் வந்து மறுமை நாள்லயும் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. இது வந்து 2:259 அந்த கோஸ்ட் சிட்டியில இருந்து வரக்கூடியது. 18-19 குடை, அதை நீங்க பார்த்துக்கலாம். 23 113 12-19 குடை மனிதர்களை பத்தி சொல்லுது. நான் வாசிக்கல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பார்ப்போம். 23 113 அவர்கள் கூறினர், நாங்கள் ஒரு நாளோ அல்லது ஒரு நாளின் பகுதியோ நிலைத்திருந்தோம், கணக்கெடுத்தவர்களை கேட்பீராக.
இது வந்து இதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, 212 பார்த்தோம்னா, அவர் கூறினார், பூமியின் மீது எவ்வளவு காலம் நீங்கள் நிலைத்திருந்தீர்கள், எத்தனை வருடங்கள் அப்படிங்கறதுதான் கேள்வி. இது எங்கன்னா மறுமை நாள். மறுமை நாள்ல வந்து நீங்க எவ்வளவு நாள் நிலைத்திருந்தீர்கள், எத்தனை வருடங்கள் கேட்கப்படுது. அதேதான் எக்ஸாம்பிள். அந்த சிட்டியை கடந்து போறவர் வந்து எப்படி வியக்கிறாரோ அதே விஷயத்த அல்ல இங்கேயே வந்து நம்மளுக்கு உதாரணமா காமிச்சிட்டு மறுமை நாள்லயும் நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கறத சொல்றாரு. கேட்கும் போது அதுக்கு என்ன பதில்னா, நாங்கள் ஒரு நாளோ அல்லது ஒரு நாளின் பகுதியோ நினைத்திருந்தோம், கணக்கெடுப்பவர்களே கேட்பீராக அப்படின்னு. கணக்கெடுப்பவர் அப்ப கணக்கெடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்களை கேளுங்க அப்படிங்கிற. அவர் கூறினார், உண்மையில் ஒரு குறுகிய கால அளவு மட்டுமே நீங்கள் தங்கி எழுந்தீர்கள், நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால். நீங்க ஒரு குறுகிய காலம் தான் தங்கியிருக்கீங்க, நீங்க மட்டும் அறிந்திருந்தால். இன்னொரு இடத்துல பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு ஈவினிங் தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி நம்ம மறுமை நாள்லயும் போய் அதே ஒரு ஸ்டாண்ட எடுக்கிறாங்க இல்லையா. ஒரு நாளோ அல்லது ஒரு நாளின் பகுதியோ இருந்தோம் அப்படிங்கிறதா இருக்கிற அல்ல வந்து இங்கே உதாரணத்தை நம்ம சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப இப்படி அப்ப வந்து கணக்கெடுத்தவர்களை கேட்பீராக. யார் கணக்கெடுத்தா? 70 நாள் நம்ம பாக்குற மாதிரி அந்த அறிக்கைகளோட மேல போறாங்கல்ல, அவங்கதான் கணக்கெடுக்கணும். நம்ம இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு செகண்டையும் கணக்கெடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, நம்மளை சுத்தி மாணவர்கள் கணக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், நமக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த கணக்கு எடுக்கிறவங்க தான் வந்து அங்க இருப்பாங்க, அவங்களை கேளுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. கணக்கு எடுக்கிறவங்கள கேட்பீராங்க. அப்ப கணக்கு எடுக்கிறவங்க இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. அத நம்ம கணக்கு எடுக்கிறவங்க இருக்காங்கன்னு போது நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் என்ன சொல்றாரோ அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டியவங்களா இருக்கும். அப்பதான் நம்ம வந்து மீட்சி அடையக்கூடியவங்களா இருக்கும் இல்லையா. இப்ப தொடர்ந்து இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 78, 38. இப்ப இந்த 78ல 38லயும் அதேதான் வருது. இதுல மாத்தி வருது. அதாவது வல் மலாய்க்க அப்படின்னு வரும். முதல்ல அதுல இல்லைங்க வந்து மலாய்க்க வல் வருதான். இதுல வந்து வருதா இல்ல வருது வல் மலாய்க்க அப்படின்னு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 78, 38. பரிசுத்த ஆவியானவரும் வானவர்களும் ஒரு வரிசையில் நிற்கின்ற பொழுது அந்த நாள் வரும். முதல்ல வந்து இறங்குறாங்க, அப்புறம் ஏறுறாங்க, இந்த இடத்துல நிக்கிறாங்க, வரிசையில நிற்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது அதே அந்த 2 வானவர்கள் பரிசுத்த ஆவியானவர், அதுதான் நம்ம வந்து அரபியில பார்க்க முடியுது. அது வந்து அவங்க நிக்கிறாங்க, இந்த வசனத்துல வந்து அவங்க நிக்கிறாங்க. அந்த நிற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, எவரொருவரும் பேச மாட்டார்கள், மேலும் அவர்கள் சரியானதை மட்டுமே கூறுவார்கள். யாருமே பேச மாட்டாங்க, பொய்யே இருக்காது, யாருமே வந்து பொய் சொல்லவே முடியாது அந்த நாள்ல. அப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கு. அந்த நாள்ல தொடர்ந்து 69:17 அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்நாளில் நீங்கள் அம்பலப்படுத்தப்படுவீர்கள். அதாவது அந்த முன்னாடி வைக்கிறாங்க, அந்த நாள்ல வந்து நம்ம இங்க என்னென்னலாம் செஞ்சோங்கிறத அம்பலப்படுத்தப்படுவீர்கள், உங்களுடைய எந்த ஒன்றும் மறைக்கப்பட்டதாக இருக்காது அப்படிங்கிறத சொல்றாரு. நம்மளுடைய எல்லா விஷயமுமே வந்து ஓப்பன் ஆயிரும், எதுவுமே மறைக்கப்பட்டதாக இருக்காது. தொடர்ந்து 32:18 12 32:12 நம்ம பார்க்கிறோம். 32:18 அவங்க கேட்பாங்களாம், அவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்களா, எங்கள் ரட்சகரே இப்போது நாங்கள் பார்த்து விட்டோம், மேலும் நாங்கள் கேட்டு விட்டோம், எங்களை திருப்பி அனுப்புவீராக. அதாவது நாங்க வந்து இப்ப பார்த்துட்டோம், கேட்டுட்டோம், எங்களை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது நாங்கள் நன்னெறியாளர்களாக இருக்கிறோங்கிறதையும் சொல்றாங்க, எங்களை திருப்பி அனுப்புங்க. இப்ப இந்த திருப்பி அனுப்புங்க கேட்கறது என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த டைமை தான் கேட்கிறாங்க. எங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த டைமை தான் அங்க போய் நாங்க பார்த்துட்டோம், இப்ப நாங்க புரிஞ்சுட்டோம், எங்களை திருப்பி அனுப்புங்க, எங்களுக்கு நாங்க நன்னறியாளர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் வந்து அந்த டைமை கொடுக்கல. ஏன்னா திருப்பி அனுப்பிச்சாலும் இப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ, நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் செய்யணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அல்லாஹ் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அதைத்தான் நம்ம செய்வோம். திருப்பி வந்தாலும் இது அல்லாஹ் மட்டும் எடுக்கலைன்னா நம்ம திருப்பி வந்தாலும் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோமோ அதே தான் செய்ய போறோம். அதனால 3வது சான்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணவே போனதில்லை, ஏன்னா நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த டைம்ல நம்ம இப்பவே கரெக்டான ஆக்ஷன்ஸை எடுக்கல அப்படின்னா நமக்கு இன்னொரு சான்ஸே கிடையாது.
நம்ம இதே சான்ஸை திருப்பி கேட்கவும் முடியாது. ஆனா அங்க கேட்பாங்க. நம்பி கேட்டவர்கள் வந்து அவங்க வந்து என்ன கேட்கிறாங்க, எங்களை திருப்பி அனுப்புங்க, அப்ப நாங்க நன்னறியாளர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுல பிரயோஜனம் இல்லை. இப்ப வந்து 57:20 பாக்குறோம். அப்ப நம்ம வந்து கேட்காம இருக்கிறோம்னா என்ன செய்யணும்? அதுதான் சொல்றாரு 57:20 மனித வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு மாயை அப்படிங்கறத 57:20 நம்ம பார்க்கலாம். மனித வாழ்க்கை வந்து அதுல நான் வந்து கடைசியில மட்டும் படிக்கிறேன். அதாவது இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமான ஒரு மாயை என்பதை விட வேறு எதுவும் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது மனுஷன் வந்து பெருமை அடிச்சுக்கிட்டு பணத்தையும் பிள்ளைகளையும் பெருக்கிக்கிட்டு இருக்கிறத தவிர வேற எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கடவுளுடைய அதான் அடுத்த வசனம் அதுதான் பார்க்கணும். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு மாயையான வசனம். இதுல வந்து 16வது வசனம், அதே அத்தியாயத்துல 16வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடவுளின் செய்திக்காகவும் இதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியத்திற்காகவும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய இதயங்களை திறந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லையா அப்படிங்கிறது. இதயங்களை திறந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லையா அப்படிங்கிறது. இந்த நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துல நாம இதயங்களை திறந்து கடவுளின் பால் செல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம 57:16 இந்த மாயையான உலகத்துல நம்ம அதுக்குள்ள காப்பாய் உள்ள போயிடணும். கடவுளின் பால் செல்லக்கூடிய விஷயத்த நம்ம இதயத்தை திறந்து வச்சிருக்கணும். அதுல 57:10 பார்க்கணும் அப்படின்னா, இதே அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களில் வசனத்தை ஃபுல்லா படிக்கல, உங்களில் வெற்றிக்கு முன்னரே செலவு செய்து பாடுபடும் எர்லி பேர்ட்ஸ் ஆஃபர் நீங்க எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம பாருங்க சில இடங்கள்ல முன்னாடியே வந்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். அதுதான் எல்லாம் சொல்லாது, நீங்க வெற்றிக்கு முன்னரே பாடுபட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ங்கிறாரு. வெற்றிக்கு அப்புறம் பாடுபட்டவங்களுக்கும் கிரெடிட் கொடுக்குறாரு. வெற்றிக்கு முன்னாடியே பாடுபட்டவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு கிரெடிட்ங்கிறது கொடுக்குறாரு. அதாவது அவர் வெற்றிக்கு பின்னர் செலவு செய்து பாடுபட்டவர்களை விட மிகவும் மேலான ஒரு அந்தஸ்தை அவர்கள் அடைகின்றனர் அப்படிங்கிறத சொல்றாரு. சோ அதை நம்ம பண்ணணும். அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கட்டளை இருக்கிறாரோ அதை செய்யறதுக்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது, யோசிக்க கூடாது. தொடர்ந்து 57:10-11 சொல்றாரு, நன்னறியின் ஒரு கடனை கடவுளுக்கே நம்ம அவர் கேட்கிற நன்னறியின் ஒரு கடனை எனக்கு கொடுங்க, அதை நான் பன்மடங்கா திருப்பி தர்றேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு இந்த அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிஃப்ட்ல நம்ம செய்ய வேண்டியது. நம்ம திருப்பியும் போய் என்னை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லாம இருக்கிறோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம டைம் வச்சுதான் யூஸ் பண்ணணும். 21:94 பார்த்துப்போம். கடைசியா 21:94 நம்பிக்கை கொண்ட நிலையில் நன்மைகள் செய்வோரை பொறுத்தவரை அவர்களுடைய உழைப்பு வீணாக போகாது, அதனை நாம் பதிவு செய்து கொண்டுள்ளோம். நம்பிக்கை கொண்ட நிலையில நன்மை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த உழைப்பு வீணாவே போகாது. அல்லாஹ் கொடுக்குற வாக்கு இது. அப்ப அதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதிவுலதான் நம்ம பாக்குற 70 நாள்ல அவங்க ஏறி போறது. நம்மளுடைய ஒவ்வொரு உழைப்பையும் கணக்கெட்டு அதை பதிவு செஞ்சுதான் வச்சிருக்கிறாரு. அது வீணா போகாதுன்றத அல்லாஹ் சொல்றாரு. இந்த ஸ்மால் டைம்ல நம்ம வந்து அந்த விஷயத்த மிஸ் பண்ணிடாம அதை அல்லாஹ்வை அடையிறதுக்கு நம்ம கண்டிப்பா முயற்சி செய்யணும். அப்பதான் நமக்கு அதுக்கு வாக்கு நம்ம பார்க்கணும். 74 கூட 2 நிமிஷம் சொல்லலாம். அதாவது 70:4 அதுல அதுக்கு அடுத்து தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 74 50,000 வருடங்களுக்கு சமமான மேலே ஏறலாம்னு சொல்றாரா. அதனால ஆகவே அழகிய ஒரு பொறுமையை கை கொள்ள வேண்டும். அவங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு, ஏனெனில் அவர்கள் அதனை மிக தொலைவாக காண்கின்றனர். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தூரமா பாக்குறாங்க. ஆனா அதே சமயம் நாமும் அதனை மிக அருகில் காண்கின்றோம் அப்படிங்கிறது. அதாவது அவங்க ரொம்ப தூரமா பாக்குறாங்க, ஆனா நாமும் மிக அருகில் காண்கின்றோம். அப்ப வந்து அல்லாஹ் சொல்றது அது வந்து ரொம்ப ஷார்ட் டைம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காமிக்கிறாரு. ரொம்ப தூரத்துல பார்க்கக்கூடியவங்க தான் வந்து அந்த கேள்வி கேட்கறாங்க, எப்ப ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது. அதனாலதான் சொல்றாரு 50,000 வருடங்கள் சமமான ஆண்டுகளுக்கு சமமான நாள்ல மேல ஏறுறாங்க, அதனால பொறுமையா இருங்க. ஏன்னா அவங்க தூரமா பாக்குறாங்க, நான் நியர் நியர் அப்படிங்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒரே ஒரு கடைசியா பார்த்துருவோம். 103வது அத்தியாயம்.
அதோட முடிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். 103வது அத்தியாயம். அதான் நம்ம இன்னைக்கு பிற்பகல் என்ன பிளான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றாரு இந்த அத்தியாயத்துல. பிற்பகலின் மீது மானிடனானவன் முற்றிலும் நஷ்டமடைந்து விட்டான் அப்படிங்கிறது. பிற்பகலின் மீது சத்தியமாக அப்படிங்கிறது தான் அந்த மானிடனானவன் முற்றிலும் நஷ்டமடைந்து விட்டான். என்ன யாரு நஷ்டம் அடையல அப்படின்னா, நம்பிக்கை கொண்டு நன்னறியானது ஒரு வாழ்வு நடத்தி சத்தியத்தை ஆதரிக்குமாறு ஒருவரை ஒருவர் தூண்டிக் கொண்டும் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு ஒருவரை ஒருவர் தூண்டிக் கொண்டும் இருந்தவர்களை தவிர. அப்படின்னா இப்ப நம்ம எனக்கு அல்லாஹ் கொடுத்து எல்லாருக்குமே டைம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம டைம் வந்து நம்ம மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லாம நன்னறியான காரியத்துல கூட ஒருவரை உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு தூண்டிக் கொண்டு இருங்க அப்படிங்கிறத அப்படி இருக்கும். நம்மளுடைய டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணணும். சத்தியத்தை ஆதரிக்குமாறு ஒருவரை ஒருவர் தூண்டிக் கொண்டும் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு ஒருவரை ஒருவர் தூண்டிக் கொண்டும் இருப்பவர்களை தவிர அப்படிங்கிறது சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம இருப்போம். அல்லா பாவமன்னிப்பு கேட்போம். இருப்போம்.